ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இணை தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதாவது வத்த குழம்பும் அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வானல் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொரியிற அளவுக்கு வந்ததும் நமக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், இது 1/4 கிலோ வெண்டைக்காய். இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கல் உப்பு போட்டு நம்ம வதக்கினா அதோட பிசுபிசுப்பு இருக்காது. அதனால் நம்ம வதக்கிக்கலாம். வளவளன்னு இருக்கும். இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த வளவளப்பெல்லாம் போயிடும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியாக அரைச்சிட்டு வந்து ஊற்றிருக்கேன். மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். எப்பொழுதுமே இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு வைக்கிறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றுவேன். அப்போ தான் நல்லா கிரேவி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த பக்கம் அப்பப்போ நம்ம வெண்டைக்காயை வதக்கி விட்டுக்கலாம். அது அந்த பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆயிலையும் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ அந்த பக்கம் நம்ம வெண்டைக்காயை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதை இதோடு போட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக போட்டால் குழம்பு வளவளன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கி சேர்த்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவிலே நல்லா வெண்டைக்காய் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஆயில் இருக்கனால நல்லா வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வதக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நான் ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடணும். புளி வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் ஒரு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் ஒரு 4 சில்லு தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை இதோட ஊற்றிக்கலாம். ஜார கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் வத்த குழம்பு பொடி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த வத்த குழம்பு பொடி போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் செய்வேன். அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. உப்பு நான் சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் சின்னதாக கொஞ்சம் வெல்லம் போட்டால் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விட்டுடலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நான் இன்னொரு பேன் வச்சு அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ அவரைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பேன் நல்லா காய்ஞ்சதும் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம இதில் கிச்சன்லேயே இருக்க வேண்டியதில்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வேக விட்டுக்கணும். அவரைக்காயை நான் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் நான் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். பாருங்கள், அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் தேங்காய் வந்து திருவி கொட்டிக்கிறேன். நான் என்றைக்குமே திருவும் டைம் ஆகுன்ட்டு நான் மிக்சிலே அடிச்சுக்குவேன். தேங்காய் நான் நல்லா மிக்சியில் அடித்து இதில் போட்டுக்கிட்டேன். ஒன்று பாதியாக இருந்தாவே நல்லாயிருக்கும், பூ மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கம் வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பக்கம் அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சு பழகிடணும் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து சாதம் போட்டுக்கிறேன். சாதம் போட்டு குழம்பு ஊற்றிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிச்சி போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது சைடிஷாக நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுக்கிறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.